வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சண்டே விளாக்கு தான். சண்டேனா கொஞ்சம் லேட்டாக ரிலாக்ஸாக எழுஞ்சிக்கலாம். ஒரு டம்ளர் டீயோட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு கூட அவ்வளோவா எடுத்துக்காமல் லஞ்சுக்கான வேலையை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். லஞ்சு அன்னைக்கு நான்வெஜ் இல்லைன்னா நல்லாவே இருக்காது. மூளை, தலைக்கறி, மட்டன் சுக்கா இதெல்லாம் தான் பண்ண போகிறேன். மூளையை நல்லா ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். தலைக்கறியையும் கட் பண்ணியே நமக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் அதில் கொஞ்சம் ஏதாவது முடி இருக்கான்னு சொல்லி நம்ம தான் பார்த்துக்கணும். கத்தி வச்சு ரொம்ப பொறுமையாக நம்ம க்ளீன் பண்ணி விட்டுட்டினாலே போதும். தலைக்கறியில் கொஞ்சம் எலும்பாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த எலும்பு கறியில் தான் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். இதையும் நல்லா ஒரு 2 தண்ணிக்கு கழுவி எடுத்துட்டு லாஸ்ட்டு தண்ணி கழுவும் போது கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு கழுவி எடுத்துக்கிறேன். இது எல்லாமே சிங்கில் வச்சு கழுவுறதை விட பின்னாடி அவுட் சைடில் வச்சு கழுவிட்டினா சிங்கில் இந்த ஸ்மெல் எதுவுமே இருக்காது. மட்டனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் தயிர், குழம்பு மசாலாத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட்டுக்கிறேன். மட்டன்லேயே தண்ணி விட்டு வந்துடும். இன்னொரு பாத்திரத்தில் மஞ்சள் தூள், உப்பு, நம்ம கழுவி வச்சுருந்த மூளை ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படி சுடு தண்ணியில் போட்டு வச்சிடலாம். இப்போது மசாலா அரைச்சிக்க போகிறேன். தரக்கறிக்கு 1 ஸ்பூன் மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தோல் நீக்கிய சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2-3 பூண்டு பல், சின்ன வெங்காயம் ஒரு 10, தேங்காய் சில்லு ஒரு அரை மூடி, மல்லி இலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். சாதமும் கொதித்த பிறகு அரிசியை உள்ளே போட்டுக்கலாம். இப்போ குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் விட்டுக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. சண்டே ஆயிட்டனாலே நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வேலை அதிகமாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக அன்றைக்கி ஒரு நாள் நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா அந்த வீக் ஃபுல்லாக ஓடுற மாதிரி இருக்கும். ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், தயிர் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வந்த பிறகு இது கூட நம்ம மசாலாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு மசாலாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்ல காரசாரமாக இருக்கட்டும். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருந்த அந்த தலைக்கறியும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு கரண்டியை வச்சு கொஞ்சம் பையாக கிளறி கொடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கிறேன். ரொம்ப கிளற முள் எல்லாமே கரைஞ்ச மாதிரி ஆயிரும். நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணிட வேண்டியதான். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். இப்போ சுக்காவுக்கு ரெடி பண்ண போகிறேன். நல்லெண்ணெயில் பட்டை, கிராம்பு போட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக குழம்பு மசாலாத்தூள். ஏற்கனவே மட்டன்லேயும் நம்ம மசாலா போட்டு தான் வேக வச்சுருக்குறோம். இப்போ வேக வச்சுருந்த மட்டனில் நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கிறோம். மட்டன் தண்ணி விட்டே நம்ம கொஞ்சம் அந்த தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வற்றி வர டைமில் கொஞ்சம் மல்லி இலையும் மிளகு தூள் 1 ஸ்பூன் அளவுக்கும் போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணி விட்டுற வேண்டியதான். இப்போ ரசமும் தாளிச்சிக்கலாம். மட்டன், நான்வெஜ்ஜு இந்த மாதிரி நம்ம சமைக்கிற இடத்துல கொஞ்சமாக ரசம் சாப்பிட்டுக்கிட்டனா நமக்கு சீக்கிரத்திலே செரிமானம் ஆயிரும். ஆனால் இப்போல்லாம் என்ன செஞ்சிருந்தாங்க, ஹெவியாக சாப்பிட்டுட்டு 7 அப் அந்த மாதிரி குடிக்காங்க. அது நல்லதே கிடையாது. நம்ம நேச்சுரலாக வீட்டில் செய்கிற ரசத்தை ஒரு டம்ளர் குடித்தாலே போதும், ரொம்ப ஃப்ரீயாக இருந்தாப்புல இருக்கும். மூளையை வேக வச்சுருந்தா அதையும் இப்போ லைட்டாக கடாயில் போட்டு ரோஸ்ட் பண்ணி விட்டுட்டுனா மசாலாலாம் பிடிச்சி சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம், குழம்பு மசாலாத்தூள் போட்டுட்டு வெந்த மூளையை அப்படியே ஒரு தவாவில் தட்டி ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டுனா போதும். சூப்பராக மசாலா எல்லாம் பிடிச்சி நல்லா ரோஸ்ட் ஆகி நமக்கு வந்துடும். இப்படி மூளை சாப்பிட்டு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ லஞ்சுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நேரத்தோடைய நான்வெஜ்ஜெல்லாம் சமைச்சோன்னா சுட சாப்பிட்றணும். 11 மணிக்கு சமைச்சி வச்சுட்டு 2 மணிக்கு சாப்பிட்றனா அப்படியே எண்ணெய் விட்ட மாதிரி ஆயிரும். தலைக்கறி, ரசம்,
சுட சுட சாதம், மட்டன் சுக்கா, மூளை ரோஸ்ட்டு இவ்வளோ சாப்பிட்றேன். அதோடு சேர்த்து எப்போவுமே ஒரு 2-3 சின்ன வெங்காயமும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது. பச்சையாக நல்ல சின்ன குட்டி வெங்காயமாக பார்த்து உரித்து வச்சுக்கலாம். இப்போ சூப்பரான ஒரு சண்டே ஸ்பெஷல் ரெடி ஆகிட்டு, இந்த வாரம் நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க.